வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்றைய சிந்தனை தொடரில் நம்ம பார்க்கக்கூடியது பிஸ்னஸ் சக்ஸஸின் ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணால் அதனுடைய சக்ஸஸுக்கான பல வழிகள் இருக்குது. இப்போ முதல்ல பிஸ்னஸ்னால் என்ன, வாட் இஸ் தி பிஸ்னஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு தொழில் வளர்ச்சி. அந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்சால் தான் அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக வரும். ஏன்னா ஒரு நாட்டோட வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியதே அந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி தான். இப்போ எல்லாருக்குமே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாம் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருது. ஏன்னா ஒரு சிலரால் சக்ஸஸ் பண்ண முடியுது, ஒரு சிலரால் சக்ஸஸ் பண்ண முடியலை, பிஸ்னஸ் பண்ணி கடன் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான விஷயங்களை நம்ம அலாசி ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன்னா சார் நான் பிஸ்னஸில் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட, நான் பிஸ்னஸ் பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறத விட, என்னுடைய கவனக்குறைவினால பிஸ்னஸில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா பிஸ்னஸ் மேலே நம்ம படிய போடக்கூடாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான். நம்மளுடைய கவனக்குறைவினால தான் அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகும். இப்போ பிஸ்னஸ் மேனோட மைண்ட் செட் 3 டைப்பாக இருக்கும் அவங்களுடைய தாட்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு சில ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ கடைன்னா அதில் பெரிய பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும். உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பிஸ்னஸ் அதில் போய் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இன்வெஸ்ட் பண்ணி அங்கே உள்ள மார்க்கெட்டை, காம்படிட்டர்ஸினுடைய மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக, கஸ்டமர்லாம் பிடிக்கிறதுக்காக நிறையா ஸ்கீமு, ரேட்டை அண்டர்கட் பண்ணி கொடுக்குறது, கிரெடிட் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் 1 or 2 years நல்லாயிருக்கும். அப்புறம் போக போக பிஸ்னஸ் டவுன் ஆயிரும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அந்த கடையை நம்ம அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்தோம்னா, சார் பிஸ்னஸ் பண்ண சார் நிறைய லாஸ் ஆகிட்டு சார், ஏகப்பட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண சார், நிறையா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது சார், வரல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் திங் ஒருத்தர் நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் டவுன் ஆகிக்கிட்டே வரும். என்ன காரணம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அந்த பிஸ்னஸில் நடந்த அமௌண்ட்டை பெர்சனலாக வேறு எதையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஒரு வீடு கட்டியிருப்பார், லேண்ட் வாங்கியிருப்பார், ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அசட்டில் போட்டிங்கன்னா அது நான் மூவபிள் அசட்ஸ் ஆயிடும். அது நம்ம திருப்பி ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்காது. இப்போ நம்ம அந்த பிஸ்னஸில் உள்ள அமௌண்ட்டை தூக்கி அதில் போட்டு மறுபடியும் பிஸ்னஸுக்கு பேமெண்ட் தேவைப்படச்சில நம்மளால் போட முடியாது. நம்ம வெளியே இன்ட்ரெஸ்ட் வாங்கி போடணும். அது பெரிய இதாகி மறுபடியும் அந்த ஸ்ட்ரகிள் ஆயிடுவாங்க. ஸோ அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. 3வது உள்ள நபர் அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப தெளிவாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிளானிங்கோடு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எதில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பிஸ்னஸ்லேயே திரும்ப திரும்ப எகைன் அண்ட் எகைன் அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா அந்த ப்ராஃபிட்டில் பர்டிகுலர் அமௌண்ட்டு மட்டும்தான் இருப்பாங்க. மீதி எல்லாம் பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறையா பிஸ்னஸை டெவலப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அதான் ஒரு பிஸ்னஸ் மேனோட சக்ஸஸுக்கு காரணம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் நம்ம தோல்வியடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த தொழில் தொடங்குறோமோ அந்த தொழிலை பற்றி நன்றாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம அந்த தொழிலில் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலைன்னா அந்த தொழிலை கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த தொழிலில் நம்ம இறங்கணும். யாரையாவது ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் போய் நம்ம இறங்கினோம்னா, நம்மளுக்கு சப்ஸ்டியூட்டாக வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள இன்சார்ஜாக வச்சு நம்ம அந்த பிஸ்னஸில் இறங்கினோம்னா நம்மளால் வி கான் சக்ஸஸ் தட். பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு அந்த பிஸ்னஸ் தெரியாது, நம்ம பெரிய லெவலில் இது பண்ண முடியாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் போயிடும். அப்போ எந்த தொழிலை நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கணும், முதல்ல அந்த தொழிலை பற்றி தரவாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை தெரிஞ்சுட்டு அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர் 1. செகண்ட் திங் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். அந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 lakhs ஒரு பிஸ்னஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம கையில் ஒரு 5 lakhs தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சு இன்னொரு 5 லட்ச ரூபாயை வாங்கி போட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம பெரிய தோல்வியை சந்திச்சிடும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வெளியே இன்ட்ரெஸ்ட் வாங்கி நம்ம உள்ளே போட்டுறோம். அப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 1 year ஆகும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம அதுக்கு முன்னாலே இன்ட்ரெஸ்ட் வாங்கி போட்டோம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிதே நம்ம பிஸ்னஸ் லாஸ் ஆகிருமே தவிர நம்மளால் பண்ணணும். முதல்ல நம்ம 5 லட்ச ரூபா வச்சு 5 லட்ச ரூபா நம்ம கையில் இருந்து அந்த 5 லட்ச ரூபா வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி பிஸ்னஸ் டெவலப் ஆக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். 3வது ப்ராடக்ட். நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், ஒன்று பிராண்டாக இருக்கலாம், இல்லை நான் பிராண்டாக இருக்கலாம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய பிராண்டில் குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா குவாலிட்டி தான் அந்த பிஸ்னஸோட சக்ஸஸுக்கு முக்கியமாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ப்ரைஸ் நம்ம கம்மியாக கொடுத்தாலும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. முதல்ல நீங்கள் நம்மளுக்காக ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டு போவாங்க, குவாலிட்டி இல்லைன்னு நம்ம பக்கமே வர மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பிராண்டில் குவாலிட்டி இருக்கணும். குவாலிட்டியை வச்சு தான் நம்மளுடைய கடையினுடைய குட்வில் கூடும். ஸோ அதனால் அந்த பிராண்ட் நம்ம பண்ணக்கூடிய பிராண்டில் கஸ்டமர்கிட்ட இந்த
இங்கே வாங்கினோம்னா அந்த பிராண்டில் வந்து குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான பிராண்டாக நம்ம செலக்ட் பண்ணி தான் அந்த பிராண்டை பண்ணணும். அதுக்கு அடுத்து கஸ்டமர்ஸ். ஏன்னா ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு பேக் போனே வந்து கஸ்டமர்ஸ். கஸ்டமர் இஸ் அவர் பாஸ் அப்படிம்பாங்க இல்லையா, மகாத்மா காந்தி கூட சொல்லியிருப்பார். அப்போது கஸ்டமர் வரக்கூடிய கஸ்டமர்ஸை நம்ம எந்த அளவுக்கு அப்ரோச்சஸ் பண்ணுறோம், அவங்கள எவ்வளோ நம்ம ரீட்டைன் பண்ணி நம்ம கடையை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸை வச்சு, ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஒரு கஸ்டமரை பிடிப்போம், அந்த கஸ்டமர் நம்மளுக்கு பல விதத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் பண்ணி கொடுத்து கஸ்டமர் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ கஸ்டமரோட நம்ம தக்க வைக்கணும்னா கஸ்டமருக்கு நம்ம அப்ரோச்சஸு, நம்ம அவங்கள ரிசீவ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு, நம்மளுடைய சர்வீஸு, நம்மளுடைய அணுகுமுறைகள் எல்லாமே இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு கஸ்டமரை வந்து நம்ம கிரெடிட் கொடுத்து தான் நம்ம தக்க வைக்கணும்னு நினச்சோம்னா அதை போல் பிஸ்னஸில் வந்து பெரிய லாஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம மெயினாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய குவாலிட்டி, நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ், நம்ம அவங்கள ரிசீவ் பண்ணுற மெத்தட். ஃபோர்த் வந்து மார்க்கெட்டிங்ஸ். ஏன்னா ஒரு கடைக்கு ஒரு மெயினான ஒரு இதுக்கு தேவை வந்து மார்க்கெட்டிங் டீம்ஸ் அண்ட் சேல்ஸ். ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ். ஏன்னா நம்ம பிராண்டை கொண்டு போய் நம்ம பிராண்டோட குவாலிட்டி, நம்மளுடைய கம்பெனியோட நாம்ஸு, நம்மளுடைய ஃபீச்சர்ஸு எல்லாத்தையுமே எடுத்து, பெனிஃபிட்ஸு எல்லாத்தையும் எடுத்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒவ்வொரு வாடிக்கையாளராக வந்து மார்க்கெட்டிங் டீம் தான் உருவாக்குறாங்க. நம்ம எவ்வளோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு வந்திருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கக்கூடிய மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட்டிங் டீம்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுப்படுத்தி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 5வது பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சப்ளையர்ஸ். நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளையர்ஸ் வந்து கரெக்டாக, ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க நம்ம ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து அவங்க மெட்டீரியல் வாங்கினோம்னா அவங்க நம்மளுக்கு ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுப்பாங்க. அப்போ அந்த மெட்டீரியல் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்கச்சில நம்ம அதை வந்து அவங்க ஒரு 10 நாள் பேமெண்ட் டேம்ஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம 8 நாள்லேயே கொடுத்தோம்னா நம்மளுடைய கடையின் ஒரு ரெகனைஸ் ஆகும் அவங்ககிட்ட. நம்ம மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல குட்வில் வரும், ஒரு குட் பை மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி சப்ளைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் ஒரு பார்ட்டி கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கும் அவங்களுக்குள்ள பாண்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துச்சுன்னா நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு நம்மளுக்கு மெட்டீரியல் ஷார்ட் சப்ளை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சப்ளைஸ் வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சப்ளைஸை தக்க வைக்கணும்னா நம்மளுடைய பேமெண்ட்டு, நம்மளுடைய டிரான்சாக்ஷன் தான் அவங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ளைஸ் வந்து தக்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய டிரான்சாக்ஷனை பொறுத்து தான். ஏன்னா அப்படின்னா தான் அவங்கள்ட்ட நம்ம ரேட்டை பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். நமக்கு கிரெடிட்டுக்கு சப்ளைஸில் வாங்கினோம்னா நம்ம ரேட்டு பார்கெயின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பேங்கிங். ஏன்னா பேங்கிங் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்கிங் வந்து சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து, ஏன்னா வெளியெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்கி பிஸ்னஸ் பண்ணோம்னா பண்ண முடியாது. சிசி அக்கௌண்ட், ஓடி அக்கௌண்ட்லாம் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் டாக்குமெண்ட் கொடுத்தாலும் பேங்க் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன டேர்ன் ஓவர் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பேங்க்கில் வந்து ஓடியோ சிசியோ கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பேங்க் வந்து கரெக்டான முறையில் நம்ம பேங்கோட சப்போர்ட் இருக்கணும். பேங்கோட சப்போர்ட் இருக்கணும், சப்ளையர்ஸோட சப்போர்ட் இருக்கணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நம்ம மார்க்கெட்டிங் டீம்ஸு எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து பிஸ்னஸை வந்து நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்தாப்புல நம்மளோட எம்ப்ளாயிஸ், நம்மகிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு வந்து ஒரு லாயல்ட்டியை வந்து உருவாக்கணும். நம்ம மேலே வந்து ஒரு டெடிக்கேஷனை உருவாக்கணும். ஏன்னா கம்பெனிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும். நம்ம ஒரு 5 மணி நேரம் வேலை கொடுக்க வேண்டிய வேலையை 5 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன்னு சொல்லாத அளவுக்கு கூட இருந்தாலும் இது என் கம்பெனி, நான் வேலையை முடிச்சுட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவ் ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கம்பெனியினுடைய எம்ப்ளாயிஸை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்மளால் வந்து பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பிராண்டிங், ப்ரொமோட்டிங்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு எல்லாமே இதுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா முதல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முக்கியமான இதுகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமாக நம்ம வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதை பற்றி அனலைஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். மெயினாக இந்த 8 பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளும் கண்டிப்பாக பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.